नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि फ़क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व अल्लमक मा लम तकुन तअलम व कान फ़ज़्लुल्लाहि अलैका ख़बीरा वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वஸல்லம் ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக தன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபு தாபீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் மற்றாத கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்களே மற்றும் ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்க செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே சில நவீன குழப்பவாதிகள் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்குரிய செய்தியே முதலாக கொண்டு வந்து பெறப்போகின்றார்கள் என்ற செய்தியை முதலாக மக்கத்து குறைஷிகளிடத்திலே தெருக்களிலே வந்து தெருவாக கூறுகின்றார் யூதர் ஒருவர். இன்றைய இரவு இறுதி நபி பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய இரவு வானத்திலே நட்சத்திரம் தோன்றிவிட்டது, ஆகவே இன்று இரவு இறுதி நபி பிறக்கப் போகின்றார் என்பதாக யூதர் மத குரு ஒருத்தர் வந்து மக்கத்து குறைஷிகளிடத்திலே ஒவ்வொரு தெருவாக கூறிக்கொண்டார். மக்கத்து குறைஷிகளெல்லாம் அதை பற்றி விளங்காமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர் அறிந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது யூதர்கள் எப்படி அவர்கள் பெருமானாரை அறிவார்கள் என்று சொல்லி கூறும் பொழுது அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். வேதத்தை கொடுப்பட்ட யூதர்களும் கிறிஸ்துவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி என்பதை நன்றாக அறிவார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இவர்கள் தான் எங்களுடைய தாய் தந்தை என்பதை எப்படி அவர்கள் அறிவார்களோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதை அவர்கள் அறிவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். கூறி வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வ ஹும் யஅலமூன். அவர்கள் என்றும் ஒரு கூட்டம் இது ஹக்கு இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மறைக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். குறைஷிகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்பதை யூதர்களுக்குத்தான் முகமது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி தௌராத் வேதத்திலே கூறப்பட்டது, இன்ஜீல் வேதத்திலே கூறப்பட்டது, ஜபூர் வேதத்திலே கூறப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை கேட்டு மூசா நபீனா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா என்னுடைய அந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பு என்பதாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அது முடியாது என்பதாக அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அந்த நபியுடைய ஒரு அங்கத்தினராக என்னை ஆக்கிவிடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய உம்மத்தை முஹம்மதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய சிறப்பு நமக்கு தெரியவில்லை. முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்தில் உள்ள வேதத்தில் எல்லாம் குன்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். முன் சென்ற உம்மத்தினுடைய வேதத்திலே நீங்கள் தான் சிறந்த உம்மத், நன்மையை கொண்டு ஏவுகின்றீர்கள், தீமையை கொண்டு தடுக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒவ்வொரு தௌராத்திலையும் கூறியிருக்கின்றான், இன்ஜீலிலையும் கூறியிருக்கின்றான், ஜபூரிலையும் கூறியிருக்கின்றான். அந்த நபியுடைய உம்மத்தாக நாம் இருக்கின்றோம். அந்த நபியுடைய ஷானை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மன் அன்ஃபக திர்ஹமின் அலா ஊர்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு திர்ஹம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்காக வேண்டி செலவு செய்கின்றாரோ
வகத் ரஃபீகி ஃபில் ஜன்னா, என்னுடன் அவர் சொர்க்கத்திலே இருப்பார் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள். ஒரு திர்ஹம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்காக வேண்டி ஒரு மூமினான அடியான் செலவு செய்கின்றார் என்று சொன்னால் நாளைக்கு என்னுடைய சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். எந்த அளவுக்கு பெருமானுடைய சிறப்பு! ரஃபீக் அபூபக்கருடைய ஷான் என்ன? அவருடன் நாம் இருக்க போகின்றோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கூறும்போது, உலகத்திலே உண்டான எல்லாருடைய அமல்கள் ஒரு தட்டிலே வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஈமான் தான் அதிகரிக்கும் என்பதாக அந்த மீசான் தான் அதிகரிக்கும். அப்போ உலகத்திலே உள்ள அனைவருடைய ஈமானுடைய வசன் என்ன? அபூபக்கருடைய ஈமானுடைய வசன் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன? ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து கூறுகின்றார்கள், யா அபூபக்கர் அவர்களே, எனக்கு ஒரு அமலை நீங்கள் கொடுக்க வேண்டும். என் வாழ்நாள் முழுக்க செய்த அமலை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். அது என்ன அமல் என்பதாக. நீங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சவுர் குகையிலே இருந்தீர்கள் அல்லவா? 3 நாள் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் உங்களை துரைத்து நீங்கள் சவுர் குகையிலே 3 நாள் தங்கியிருந்தீர்கள் அல்லவா? அந்த அமலை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் வாழ்நாள் முழுக்க செய்த அமலை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக உமருல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள். எந்த அளவுக்கு சிறப்பு அமல் அந்த அமல்! நாம் எல்லாம் சஹாபாக்களை இன்றைக்கு சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் அந்த சஹாபியுடைய தரஜாவை அந்தஸ்தை பெற முடியாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் எல்லாம் பிறகு கூறினார், சஹாபாக்களுக்கு பிறகு நான் சஹாபா தாபியங்கள் தபு தாபிகள் கடைசியிலே வரக்கூடிய உம்மத்தினர்கள் உஹது மலை அளவுக்கு அவர்கள் நன்மைகள் செய்தாலும், உஹது மலை அலை கூட அவர்கள் நன்மையை செய்தாலும் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கையளவு நன்மை செய்திருப்பார்கள் அல்லவா, அதற்கு ஈடாக முடியாது. நாம் உஹது மலை அமல் செய்தாலும் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கையளவு அமல் செய்திருப்பார்கள் அல்லவா, அதற்கு ஈடாகாது என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக கூறுகின்றார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றி நாம் கூறணும் என்று சொன்னால் கூறிக்கொண்டே போகலாம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி விட்டார். பெருமானாருடைய பிறப்பை கண்ணியப்படுத்திதான் அவர் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குதல் என்பதாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள். அடுத்தபடியாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார் பாருங்கள். உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா எனக்கு தங்கம், அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்காக நான் செலவு செய்திருவேன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறினார்கள். பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பே ஒரு தனி சிறப்பு. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வலம் தஜித் லிஹம்லிஹி சிக்லம் வலா அலமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு வேதனை இருக்கின்றதல்லவா, அந்த வேதனையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்கும் பொழுது நான் மூத்தாக இருக்க வேண்டுமே இதற்கு முன்னாலே என்பதாக அவர்கள் ஒரு கூறுகின்றார்கள். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமலையை மரியம் சூழலாக கூறுகின்றார். அவர்களை பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வேதனை ஒவ்வொரு தாய்மார்களும் அதை அனுபவிப்பார்கள். அந்த வேதனை இருக்கும். அதே சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்பொழுது ஆமினா ரலியல்லாஹு தஆலா எந்த ஒரு சிரமத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் பெறவில்லை என்பதாக ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்தவர்களாக, சுருமாயிடப்பட்டவர்களாக, எண்ணெய் தேர்க்கப்பட்டவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவர்களாக 5 அழகிய விஷயங்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்றார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபுடைய இல்மு, மறைவான விஷயங்களை பற்றி உண்டான இல்முகள் இல்லை என்பதாக கூறுகின்றார்கள் ஒரு சில இயக்கங்கள், உறுப்புகள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள், பனி இஸ்ராயீல் கௌமுகள் 71ஆக பிரிந்தார்கள்.
கிறிஸ்துவர்கள் 72ஆக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவாக பிரிப்பார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நானும் மான அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியிலே சென்றோமோ பின்பற்றி நடந்தோமோ அந்த ஒன்று சொல்தான் சொர்க்கத்திற்கு போகும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். அப்போ 72 கூட்டம் லலாலத் பின்னார் நரகத்திற்கு செல்வார்கள். நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியை பின்பற்றி நடந்தோமோ அந்த வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக ஹதீஸ் ஷரீஃபில் கூறியிருக்கின்றார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபுடைய இலும் இருக்கின்றதா? மறைவான் எவ்வளோ சம்பவங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் நடக்கும் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு விஷயங்களாக கூறிக்கொண்டே இருக்கிறார். வரலாறிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றும் அறிவிக்கின்றதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபுடைய இல்ம் இருக்கு, மறைவான விஷயங்களை பற்றி விடான இல்ம் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நினைவு கூறப்பட்டிருக்கிறது. முதலாக பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவு கூறுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது மலையிலே ஏறுகின்றார்கள். பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஏறுகின்றார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறுகின்றார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஹுது மலையிலே ஏறுகின்றார்கள். ஏறி மேலே சென்று அமர்கின்றார்கள். அமரும் போது அந்த உஹுது மலையாகிறது ததும்பியது, அசைந்தது. உடனே தம்முடைய பாதத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுது மலையை பாதத்தால் அடிக்கின்றார்கள். ஏன் நீ உதுமுகிறார், ஏன் அசைகின்றாய்? உன்னின் மீது ஒரு நபி இருக்கின்றார், ஒரு சித்திக் இருக்கின்றார்கள், 2 சுஹதாக்கள் இருக்கின்றார்கள், ஏன் ததுவுகின்றாய், ஏன் அசைகின்றாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது நடக்கின்றது இந்த சம்பவம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் சித்திக், அடுத்தபடியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? பெருமானார் மறைந்தார்கள். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கிலாஃபத்தை ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் 12 ஆண்டுகள் ஆட்சி செய்து மறைகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த விஷயத்தை அதற்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு 12 ஆண்டுகள் ஆட்சிகள், 25 ஆண்டுகள் ஆட்சி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைகின்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டு. இன்னொரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையிலே இருந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னும் 12 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னென்ன நடக்கின்றதோ அதை எல்லாம் தெளிவாக்கினார்கள், கூறிக்கொண்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதிலே ஊதுகின்றார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகின்றார்கள். அதற்கு பிறகு இன்னொரு செய்தியை சொல்கின்றார்கள். அப்பொழுது சிரிக்கின்றார்கள். காலம் சென்று விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், உங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகையான விஷயங்களை கூறினார்களே, ஒன்றை கூறும்போது நீங்கள் சோகப்பட்டீர்கள், இன்னொரை கூறும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டீர்களே, அது என்ன விஷயம் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் இந்த துன்யா விட்டும் பிரிய போகின்றேன் என்ற செய்தியை இடத்திலே கூறினார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் நீங்கள் தான் முதன்மையாக வருவீர்கள் என்பதாக என்னை கூறினார்கள். அதை கொண்டு நான் சந்தோஷப்பட்டேன் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைகின்றார்கள். அதற்கு மறைந்த பிறகு 6 ஆண்டுகளே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைகின்றார்கள். 6 மாதங்களில், 6 ஆண்டுகள் அல்ல, 6 மாதத்திலே நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு அர்ப்பணித்தார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சோதனை. அவர்கள் வாலிபத்திலே இந்த துன்யா விட்டுள்ளார். இதன் காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே கூறுகின்றார்கள், தரக்து ஃபீக்கும் ஸிக்லைன் லன் தல்லில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹா. 2 வகையான விஷயங்களை உங்களை விட்டு செல்கின்றேன், நீங்கள் அதை பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே வழிகட மாட்டீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃப் புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலான. அது என்ன? ஒன்று கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹுடைய கிதாப், இத்ரதி என்னுடைய குடும்பம் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.
ஒன்றாவதாக கிதாப், இரண்டாவதாக என்னுடைய குடும்பம். ஃபமன் ரக்கிப ஃபீஹா, யார் என்னுடைய குடும்பத்திலே, எவ்வாறு என்று சொன்னால் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே யார் யாரெல்லாம் ஏறினார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், நஜா வெற்றி பெற்றுகிறார்கள். யார் யாரெல்லாம் அந்த கப்பலிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஏறவில்லையோ அவர்களெல்லாம் ஹலாக்காகிவிட்டார்கள். இதை கூறுகின்றார்கள். இரண்டு விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெளியிட மாட்டீர்கள். எவ்வாறு என்று சொன்னால், எவ்வாறு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே 80 குடும்பங்கள், சில மிருகங்கள், சில வனவிலங்குகள்லாம் எவ்வாறாக அந்த கப்பலிலே ஏறி ஜூதி மலையிலே போய் ஒதுங்கி அவர்களுக்கு பிறகு வாழ்க்கை வந்ததோ அதே போன்று என்னுடைய குடும்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிதாபையும் நீங்கள் பற்றி பிடித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வழிகிட மாட்டீர்கள் என்பதாக அவர்கள் ரத்தின சுருக்கமாக கொண்டார்கள். இன்றைக்கு அகலே பைத்துகளை எவ்வாறாக நாம் கண்ணியம் செய்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன நடக்கப் போகின்றது இந்த துன்யாவிலே, இந்த துன்யாவுக்கு பிறகு கியாமத் எப்படி வரப்போகிறது அனைத்தையும் கூறிவிட்டார்கள். இன்னொரு நினைவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபடி எழும்பி இருக்கின்றதுக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். உஸ்மான் இப்னு அஃபான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த துன்யாவிட்டும் அவளை கொலை செய்து அவளை வீட்டிலே இருந்து கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஷஹீதாக்கப்பட்டு ரூஹு பிரிய போகின்றது. ரூஹு பிரிய போகும்போது உஸ்மான் ரஸியல்லாஹுடைய மனைவி தண்ணியை குடிங்கள் என்பதாக கூட்டுகின்றார். உஸ்மான் ரஸியல்லாஹு அவருடைய மனைவி. அப்பொழுது உஸ்மான் அஃபான் ரஸியல்லாஹு அவர்கள் வேண்டாம், தண்ணி வேண்டாம், சக்கராத்துடைய நிலையிலே இந்த ரூஹு கைப்பற்றப்படுகின்றது, அந்த சந்தர்ப்பத்தில் தண்ணியை குடிக்கின்றார்கள், வேண்டாம் என்பதாக கூறுகின்றார்கள். அப்பொழுது உஸ்மான் ரஸியல்லாஹு ஏன் வேண்டாம் என்பதாக கூறுகின்றீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது உஸ்மான் அஃபான் ரஸியல்லாஹு கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு நோட்டு வைத்திருக்கிறார்கள். நோட்டு நிலையிலே என்னை நீ வந்து சந்திப்பாய் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறினார்கள். நோற்ற நிலையிலே நீங்கள் இடத்திலே வந்து சந்திப்பீர்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டார்கள். அதன் அடிப்படையிலே நான் நோற்ற நிலையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க பிரியப்படுகின்றேன் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள். பெரியவர்களே, ஒவ்வொரு சம்பவங்களையும், ஒவ்வொரு வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கூறினார்களோ அதை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்துடைய கடைசி காலகட்டத்திலே உம்மத்துகள் ஹலால் எது ஹராம் என்பது உட்படுத்த மாட்டார்கள். யோசிக்காமல் ஹலால் ஹராமை பேணாமல் நடந்து விடுவார்கள். தக்வா செய்ய மாட்டார்கள். ஹலால் பேணி இது ஹலாலான ரிஸ்கா, இது ஹராமான ரிஸ்கா என்பதை பார்க்காமல் அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வரும் என்பதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கணும். எத்தனையோ வியாபாரிகள் ஹீலா மசால்களை கொண்டு, தந்திரமான மசால்களை கொண்டு என்ன கூறுகின்றார்கள், இது ஹலால், இந்த வியாபாரம் ஹலால், இது அல்லாஹ் கூறினார், ரசூல் கூறினார்களா, இதில் என்ன ஹராம் கறக்கின்றது என்பதாக யாரும் சிந்திப்பதே இல்லை. ஹலால்கள் ஜாயிஸ் ஆயிடுச்சு, கூடி போயிடும், செய்யுங்க வியாபாரத்தை, வாங்கிறது வட்டி. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்தில் கூறினார்கள். 1400 ஒரு காலகட்டம் வரும், வட்டியை சாப்பிடவில்லை என்றாலும் வட்டியினுடைய புனிதையை சாப்பிடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னென்னலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே கூறினார்களோ அவை ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. கியாமத்துடைய கடைசி வந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கடைசி காலகட்டத்திலே 1 ஆண்டுகள் 1 மாதம் மாறி இருக்கும், 1 மாதம் 1 வாரம் மாறி இருக்கும், 1 வாரம் 1 நாளாக இருக்கும், 1 நாள் 1 மணி நேரம். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளவு காலமாக காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நான் மதரசாவில் ஓதும் போதெல்லாம் 91 92 டைமே போக மாட்டேங்குது. தூங்கி எழுந்திருப்போம், டைம் போகாது. இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், வரோம், மனுஷன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். மனுஷன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு துனியா விட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். மூத்தம் பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தின வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலே ரத்தின சுருக்கமாக கூறினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், வாட்ஸ்அப்பிலே டெய்லி மௌத்துடைய செய்தி, இன்னஃபி தாலிக லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார், இதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இன்னைக்கு பாருங்கள், 48 வயசு, 50, 35, 40, பெருமானார் 60, 70 கூறினார்கள். இன்றைக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த துன்யா வீட்டும் சீக்கிரம் செல்வதற்கு உண்டான உணவுகளை தேர்ந்தெடுக்கும். உணவு தான் ஒரு காரணமாகவும் இருந்துள்ளது.
ஆகவே அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கூறினார்களோ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஃபாத்திமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய மகனார் இமாம் ஹுசைன் ரஸியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரஸியல்லாஹு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு கண்ணீர் வடிக்கின்றார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே ஃபாத்திமா ரஸியல்லாஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், லிக்குல்லி நபியின் தாவத்துல் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட துவா அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பெருமானா ஒரு துவா, அந்த துவா அந்த நபி கேட்டால் அந்த உம்மத்திற்கு அங்கீகரிக்கப்படும். அப்படி அதே போல் உங்களுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்களுக்கும் ஒரு துவா இருக்கின்றது. அந்த துவாவை கொண்டு இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரஸியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்க அதை மாற்றிக்கு துவா கேளுங்களே, அந்த துவாவை என்னுடைய மகனுக்காக ஆக்குங்களே என்பதாக ஃபாத்திமா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் பாருங்கள். தங்களுடைய அருமை இரத்த துண்டு சதக்கட்டை ஃபாத்திமா ரஸியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இருதய துண்டு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன கூறினார்கள், நான் அந்த துவாவை, அந்த அங்கீகரிக்கப்பட்ட துவாவை என்னுடைய உம்மத்தை நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே ஷஃபாத்துக்காக வேண்டி, என்னுடைய உம்மத்தினர் பரிந்துரை ஷஃபாத்து செல்வதற்காக வேண்டி அந்த துவாவை நான் வைத்து விட்டேன் என்பதாக அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரஸியல்லாஹு கூறுகிறார்கள். சொன்னார், நாம் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாக வாழ வேண்டும், அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்போம். எப்படிப்பட்ட ஒரு சோதனை, அந்த சோதனையை கூறுகின்றார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகின்றது? ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிறது. இமாம் ஹுசைன் ரஸியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுது 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூறுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக நடக்கும். அவருடைய கண்ணீரிலிருந்து தண்ணீர் வருகின்றது. நாம் அந்த நபியை எப்படி நேசிக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா அல்லது இமாம் ஹுசைன் இமாம் ஹசன் பேரனுக்காக வேண்டிய தன்னுடைய அருமை மருமகனார் ஃபாத்திமா அலி ரஸியல்லாஹு தஆலா அவர்களுக்கா உஸ்மான் அவர்களுக்காண்டிய வாழ்ந்தார்களா? இந்த உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள். அதன் காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு செல்கின்றார்கள். மிஅராஜிற்கு சென்று அல்லாஹ் ஜல்லஷானஹு சம்பாஷணை செய்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத், சொல் செயல் சம்பந்தப்பட்ட அனைத்து இபாதத்திலும் உனக்கே சொந்தம் என்பதாக இறைவனிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணிக்கை செலுத்துகின்றார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான், அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி, உங்களின் மீது நபியே இது ஈடேற்றம் உண்டாகட்டுமாக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் என்ன கூறுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அந்த ஈடேற்றமும் சலாமும் என்னின் மீது மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தினர் மீதும் அது உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மிஅராஜிலே சென்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பற்றி கொண்டார். இந்த துன்யா வீட்டும் பெறுகின்றார்கள், ரூஹ் கைப்பற்றப்படுகின்றது. அப்போது கூட என்ன கூறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஃபாத்திமா ரஸியல்லாஹு எப்படி கைப்பற்றார்களா? தன்னுடைய பேரனாராகி இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா எப்படி கைப்பற்றார்களா? யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன, என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன என்பதாகத்தான் கேட்டார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி தௌபாவுடைய வாசலை எந்த அளவுக்கு நமக்கு வாங்கி தந்தார்கள் என்பதை நாம் சம்பவத்திலே வரலாற்றிலே பார்க்கின்றோம். எவ்வாறு வாங்கி தந்தார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், ரூஹ் கைப்படுத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தினர்கள் 1 ஆண்டுகளுக்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னித்து விடுகின்றான் என்பதாக அல்லாஹ் கூறினான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் பலகீனமானவர்கள், 1 ஆண்டுகளுக்கு முன்னால் தௌபா செய்து அதற்கு பிறகு அவருடைய ரூஹ் இருக்கும் என்பதாக கன்ஃபார்ம்டு கிடையாது. நைட்டு படுக்கிறோம், காலையில் எஞ்சிக்கிறோமா எழுதுக்கிறோம் தெரியாது. எத்தனோ பேர் இப்போ சமீபத்தில் மூத்து செய்தலாம் பார்க்கும்போது நைட்டு படுற காலையில் வாட்ஸ்அப்பில் சுபுவில் பார்த்தா இன்னாருடைய மகன் இறந்து விட்டார், வாட்ஸ்அப்பில் செய்தி வருது, நம்ம பார்த்துட்ருக்கோம். 1 ஆண்டுகள் என்பது குறைவு. அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அனுப்பிவிடுகிறார். அப்போது அல்லாஹ்விடத்திலே சென்று மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய உம்மத்தினர்கள் 1 மாதத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவத்தை மன்னித்து விடுகின்றேன் என்பதும். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வேண்டாம், இதுவும் என்னுடைய உம்மத்தினர் பலகீனமானவர்கள், நீங்கள் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து வாருங்கள் என்பதாக கூறினார். அப்பொழுது மீண்டும் சென்றார்கள். சென்று குறைத்து ஒரு வாரம் ஒரு நாள் இவ்வாறாக குறைத்து கொண்டே வந்தார்கள். கடைசியிலே 1 மணி நேரம், அதுவும் பற்றாது, இன்னும் குறைத்து வாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த ரூஹு தொண்டைக்குள் வரைக்கும் முழுவதற்கு முன்னால் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அவருடைய பாவத்தை மன்னித்துடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். அதுவரைக்கும் எந்த அளவுக்கு இந்த உம்மத்திற்காக, இதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய திருமறையை கூறுகின்றான் அல்லவா, அன்னபி அவுலா பில் மின் அன்ஃபுஸிஹிம் ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது பேராசை கண்டவர்கள் உங்களுடைய நஃப்ஸைக்கான நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்னால் அவர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் அந்த நபியை எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம், அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் கொள்கின்றோம், அவருடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகின்றோம். இன்றைக்கெல்லாம் ஃபர்து மட்டும் போதும், சுன்னத்தே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வாகமாக சலாம் கொடுத்தவொடனே துவா கூட இருக்க மாட்டாங்க. அடுத்து வேலை பிஸ்னஸ் எதுக்கு இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூறினார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இன்த ஃபஸாது உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின். குழப்பமான காலகட்டத்திலே மிகவும் இன்றைக்கு பாருங்கள், எல்லா வகையான வியாதிகளும் வந்து எல்லா வகையான நவீன குழப்பம், ஒருத்தர் அவரோட எனக்கு இதான் தீனு இதான் மார்க்கம், அல்லாஹும் ரசூலும் இளைநேசர்களும் சஹாபாக்களும் என்ன கூறினார்களோ அதை பின்பற்றவில்லை, எனக்கு இது சரியாகப்படுது அதை நான் பின்பற்றேன், இது எனக்கு சரியாகப்படவில்லை, இவர் நஃப்ஸ் என்ன சொல்கின்றதோ அதை போகின்றார். குழப்பமான காலகட்டத்திலே என்னுடைய உம்மத்தை என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின், அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எவ்வாறாக வாழ்ந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே முழுமையான முறையிலே பின்பற்றி நடந்தார்கள். அதன் காரணத்தினால்தான் அந்த தரஜாவை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அந்த பொருத்தம் என்பதை அதற்கு பிறகு தாபீன் கூட ரஹிமஹுமுல்லாஹ் தான் சொல்லுவோம். ரலியல்லாஹு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அது சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை இன்றைக்கு குறை கூடி கொண்டிருக்கின்றார்கள். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர் கூறுகின்றார்கள், ஒரு சஹாபியுடைய ஒரு குதிரையிலே செல்கின்றார் என்று சொன்னால் ஒரு சஹாபி அந்த குதிரையினுடைய அந்த காலுடைய புழுதி இருக்கும் அல்லவா, அதற்கு நான் சமமாக மாட்டேன். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலிமார்கள், தாஜுல் அவுலியா, இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவர்கள், அவர்கள் அர்ப்பணித்ததை போன்று இறை நேசர்களிலே அவர்கள் தியாகம் செய்ததை போன்று வேறு யாருமே எந்த வழிமார்கள் அப்படிப்பட்ட தியாகம். எந்த அளவுக்கு அவர்கள் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தியாகம் செய்தார் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்திலே முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் திருவிலை படுத்து கொடுப்பார்கள். மயக்கமான நிலை, உண்ணாமல் குடிக்காமல் பருகாமல் மயக்க நிலையிலே படுத்திருப்பார்கள். ரோட்டிலே செல்லக்கூடியவர்கள் சொல்வார், இவர்களுக்கு என்ன பைத்தியமாக இருக்கிறார் என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அல்லாஹுடைய தியானத்திலே ஜிக்ரிலே இருந்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கியாமத்துடைய கடைசி காலகட்டத்தில் வரக்கூடியவர்கள் முன் சென்ற நல்லடியார்களை குறை கூறுவார்கள். சொல்லப்போனால் முன் சென்ற சஹாபாக்கள், தாபீன்கள், தபகு தாபீன்கள், முன்னோர்கள், முத்தகத்வீன்கள், முத்தாஹிரீன்கள், இவர்களை எல்லாம் பின்னால் வரக்கூடியவர்களவா அவர் அது சரியில்லை இது சரியில்லை என்பதாக எல்லாம் குறை கூறுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இந்த உம்மத்திலே பிறக்க செய்த மிகப்பெரிய நசீப். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அவர்களுக்கு கிடைச்சதா? நபியாக வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் உம்மத்தினரே ஒரு அங்கத்தினாக என்னை ஆக்கி கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. இரண்டுமே கிடைக்கவில்லை. நாம் அதை கேட்டோமா, இந்த உம்மத்திலே வர வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டோமா? அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான், நமக்கு கேட்காம கொடுத்துருக்கான். அல்லாஹ்க்கு ரொம்ப ஷுக்ர் செய்ய நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உம்மத்தினர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகுதான் முன் சென்ற எல்லா உம்மத்தினரும் சொர்க்கத்தில் செல்வார்கள். நாம் வரக்கூடியவர்களாக பிந்தியவர்களாக இருக்கின்றோம், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக முதன்மையாளர்களாக இருக்கின்றோம். நான் தான் ஆகிறோம் பிந்தியவர்கள், அதே சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதன்மையானவர்களாக இருக்கின்றோம். பெருமானுடைய ஷானை விளங்க வேண்டும். ஒவ்வொன்றும் அவருடைய ஷானை விளங்கினால் அவர்களெல்லாம் சஹாபாக்கள் விளங்கினார்கள். அதன் காரணத்தால் ஃபிதாக்க அபியும் யார சொல்லா, எங்களுடைய தாய் தந்தரை உங்களுக்காக அர்ப்பணமாகட்டும் என்பதாக பாடித்தார்கள்.
நமக்கு அவருடைய ஷான், அவருடைய அந்தஸ்து, அவருடைய உயர்வு நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுகின்றான். எந்த அளவுக்கு கண்டிக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சத்தம் பேசிவிட்டார்கள். கொஞ்சம் சத்தத்தை ஊதினார். அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்தை காண உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன். உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாக போய்விடும், நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறினார். நம்ம நபி இருக்கார் அல்லவா, எல்லா நபியுமா ஒவ்வொரு நபியும் அந்தந்த உம்மத்தினருக்கு தான் நபி. தான் ஆஷிக் மடா கூட சொன்னார், வரஃபானா லக திக்ரக். உங்களை நினைவு கூறுவதை நாம் உயர்த்தி விட்டோம், உங்களை ஜிக்ர் செய்வதை அல்லாஹ் கூறுகின்றான். அபீ சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எப்படி இருந்தது? அப்பொழுது அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அத்தானி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள், வந்து கூறுகின்றார்கள், வரஃபானா லக திக்ரக். உங்களை நினைவு கூறுவதை உயர்த்திட சொன்னார். எங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பிரஸ்தாபிக்கப்படுகின்றதோ, அவனை நினைவு கூறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பாங்கிலே கூறுகின்றோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு நாம் தொழுகையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகையை தொழுகின்றோம், அல்லாஹ் தக்பீர் கட்டணும். அந்த தொழுகையிலே தரூத இப்ராஹிம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வாறாக ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹ்வை எங்கெல்லாம் பிரஸ்தாபிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறுகின்றார். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்முடைய நபி இருக்கின்ற ஒரு உம்மத்திற்கு கூட நபி இல்லை. இது அனைத்து உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலாயும் கியாமத். அதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், நம்ம நபியை அல்லாஹ் கூறுகின்றான், வானத்தை விட, பூமியை விட, மலக்குமார்களை விட, மற்ற நபிமார்களை விட எவ்வாறாக உயர்த்திருக்கின்றான் என்பதாக இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இக்ரிமா ரலியல்லாஹு கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒவ்வொரு நபியும் மா அர்சல்னா பிரிசாலி கௌமிஹி, ஒவ்வொரு நபியும் அந்த உம்மத்திற்கு தான் நபியாக இருக்கின்றான். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரா வ நதீரா. நம்முடைய நபியை அனைத்து மக்களும், உலக மக்கள் அனைவருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இலா யௌமில் கியாமா, கியாமத்தில் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து உம்மத்திற்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கின்றார்கள், பேராசை வைத்திருக்கின்றார்கள் என்பதை இன்னொரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் நினைவு கூறுகின்றேன். ஒரு ஹதீஸில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அழுகின்றார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, எதற்காக வேண்டிய ரலியல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி அழுகின்றீர்கள் என்பதாக கேட்கிறார். நரக நெருப்பை நினைத்து பயந்து அழுகின்றேன் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் கூறுகிறார். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், பயப்படாதீர்கள், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே என்னை 3 இடத்திலே பெற்றுக்கொள்வார்கள். 3 இடத்திலே ஒரு இடத்திலே. இந்த 3 இடத்தையும் கடந்தால்தான் அடியான் சொர்க்கத்திற்கு போக முடியும். அந்த 3 இடங்களை எங்களாலும் இருப்பேன் நான். அந்த 3 இடங்களிலே அந்த இடத்திலே நான் உங்களை காப்பாற்றுவேன். ஆயிஷா சித்திகா உம்மஹாத்துல் முஃமினீன், நமக்கெல்லாம் தாய்மார்கள், அவர்கள் நரகத்தை கொண்டு பயப்படுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டோம். அப்பொழுது 3 இடம் என்ன? ஒன்றாவதாக மனிதன் மீசான், தராசு, நிற்கக்கூடிய தராசு. அங்கே நன்மைகள் உயர்ந்தால்தான் அடுத்து நாம் செல்ல முடியும் அடுத்த கட்டத்திற்கு. அந்த மீசானில் நம்முடைய தீமைகளுக்கான நன்மைகள் உயர வேண்டும், அப்பொழுது தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும். இரண்டாவதாக, அந்த மீசானிலே இல்லை என்று சொன்னால் கிதாப், உங்களுடைய நன்மை தீமைகளை, உங்களுடைய பட்டோலைகள் உங்களிடத்திலே கொடுக்கப்படும் மறுமையிலே. அந்த இடத்திலே சந்திப்பீர்கள். மீசானிலே இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே சந்திப்பீர்கள். அங்கேயே இல்லை என்று சொன்னால் நான் அலஸ்ஸிராத், மனிதன் ஒவ்வொருவருக்கும் கடக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். இந்த இடத்திலே கடந்து விட்டான் என்று சொன்னால் அடியான் வெற்றி பெற்று விடுவான். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறுகின்றான், வயும் மின்கும் இல்லா வாரிதுஹா கானலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாளை விட, முடியை விட மிகவும் மெல்லியமானது. நாம் எப்படி அதிலே செல்ல வேண்டும், அது எப்படி செல்ல முடியும்? நம்முடைய அமல்கள் இந்த துன்யாவிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய அமல்கள்
நன்மைகள் அதிகமாக இருந்தால் அதிலே அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது ஒரு சில பேர் நடந்த வண்ணமாக போவார்கள், ஒருத்தர் பர்த் மின்னல் வேகத்திலே கடப்பார்கள், சில பேர்கள் குதிரை வேகத்திலே கடப்பார்கள் என்பதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 இடத்திலே ஏதாவது இடத்திலே நான் இருப்பேன், இருந்த இந்த உம்மத்தினரை நான் பாதுகாப்பேன் என்பதாக அண்ணலம் பெருமானா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பாருங்க 3 இடம், இந்த 3 இடத்துல வெற்றி பெற்றுறான்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவனுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, நிரந்தரம். அதுக்கு பிறகு காலம் முடிவில்லாத காலம். அதற்காக வேண்டித்தான் இந்த துன்யாவில் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமலையை கூறும் பொழுது அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தேன் எதற்காக வேண்டி? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அதிக நல் அமல்களை செய்கிறீர்கள் பரிசோதிப்பதற்காக வேண்டி தான் துன்யாவில் நாம் யோசிக்க வேண்டும். இந்த துன்யாவிலே 60 70 வாழப்போகின்றோம், நமக்கு நிரந்தரமான ஒரு சொர்க்கத்தை நமக்கு தருகின்றான். அதற்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டோம். பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாரே, யாருமே தன்னுடைய அமல்களை கொண்டு போக முடியாது, அல்லாஹுடைய ஃபضலை கொடுத்தான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ் நீங்களுமா என்பதாக சஹாபாக்கள் கேட்டார். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை சூழ்ந்து விட்டான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தீனிலே இருக்கின்றோம், மீலாதை கொண்டாடுகிறோம், வழிமார்களை கொண்டாடுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். எது முக்கியமான விஷயமோ அதையும் நாம் விட்டு விடுகின்றோம். பெருமானுடைய சிறப்பு கௌசுலாம் வழிமார்கள் எல்லாம் கொண்டாடுகின்றோம். இந்த மஸ்ஜிதிலே இறைநேசர்களை பற்றியும் பெருமானாரை பற்றியும் பேசாத மிகப்பெரிய இறைநேசர்கள் எல்லாம் குத்துபுகள் எல்லாம் இங்கே பேசி வைத்து சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ். அதே சந்தர்ப்பத்திலே நாம் ஒரு விஷயத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் கடைபிடிக்கிறோம். அதுதான் தொழுகை. அவ்வளமா யுஹாசிபு அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத், முதலாக நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே கேட்கப்படும் கேள்வி தொழுகை பற்றி. இது சரியாகிவிட்டால் அதற்கு பிறகு உண்டான எல்லா அமல்களும் சரியாகிவிடும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொழுகையுடைய விஷயத்திலே இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு பாப்பத்தியாக இருக்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பள்ளியசுவர்கள் அரைத்தமாவே அரைத்து கொண்டே இருக்கின்றார். அரைத்த மாவு அரைக மாட்டுகின்றது. அதற்காக வேண்டிதான் மீண்டும் மீண்டும் அரைக்கணும், அரையுமா என்பதற்காக. பெருமா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கவுன கய்யா. அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், அல்லாஹு ஸலாத்த தொழுகையை பால்படுத்துவார்கள், வத்தபஉ ஷஹவாத்த மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கவுன கய்யா அதி சீக்கிரத்திலே கய்யா என்ற சரகத்தை சந்திப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய திருமறையில். இப்னுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர்களுக்கெல்லாம் தலைவர் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்பாஸ் ரதி இப்னு அப்பாஸ் இருக்கிறார். அந்த கையா என்ற நரகத்திற்கு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம், எவ்வளோ பெரிய நரகம் இருக்கின்றது. நரகத்திலே பல படித்தரங்கள் தரஜாக்கள் இருக்கின்றது. அதிலே அந்த கையா என்ற நரகம் இருக்குது. எல்லா நரகங்களும் அந்த கையா என்ற நரகத்தை விட்டு பாதுகாக்க கேட்கின்றது என்பதாக இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ரலியல்லாஹு அவர்கள். பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே தொழுகை இந்த எந்த அளவுக்கு பால்படுத்தி கொண்டு இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்த்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கண் பார்வையற்ற சஹாபி அவர்கள் வீட்டிலே தொழுவதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்கின்றார். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே அனுமதி கொடுத்து விட்டார். பிறகு சொல்கின்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒரு கயிறை கட்டியாவது நீங்கள் பள்ளிக்கு ஜமாத்திற்கு வாருங்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் பார்வையற்ற சஹாபி கயிறை கட்டி பள்ளிக்கு ஜமாத் தொழுகைக்கு வர சொல்லின்றார். சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா எல்லா வகையான நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். சஹாபாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 நாள் 2 நாள் 3 நாள் பட்டினியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒரு தடவை காட்டினார்கள், தங்களுடைய வயிற்றிலே ஒரு கல் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வயிற்றை காட்டினார்கள், பல கற்கள் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு பசி, பட்டினி, வறுமை, ஏழ்மை, கஷ்டம் சஹாபாக்கள். இன்றைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுக்கு முன்னால் கூறினார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னத்துன் வலி உம்மத்தி ஃபித்னத்துன் கஸரத்துல் மால். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வறுமை, ஏழ்மை, கஷ்டம். ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு ஹந்தக் தபூக் வைத்ததற்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கையில் அவர்கள் கொஞ்சம் விஸ்தீரம் கிடைக்கின்றது. மக்காவிலே மிகப்பெரிய துன்பம் 12 ஆண்டுகள், அது சொல்ல முடியாத வாழ்க்கை சஹாபாக்கள். அப்போ என்னோட ஒவ்வொரு உம்மத்திற்கும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒவ்வொரு வகையிலே சோதிப்பான். ஒலி உம்மத்தி ஃபித்னத்துன் கஸரத்துல் மால். என்னுடைய உம்மத்திலே உண்டான ஃபித்னா என்ன சொன்னால் கஸரத்துல் மால், செல்வங்கள் அதிகமாக இருப்பது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம்,
செல்வங்கள் அவரவர்கிட்டே காசு பணம் இருக்குது, யார்கிட்ட காசு பணம் இல்லை கஷ்டன்றது கிடையாது. தலைவர் அவர் பிடிக்க சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கா என்ன, செல்வங்கள் அதிகம். இன்னைக்கு பாருங்கள், யாராவது கஷ்டம் நஷ்டம் சொல்லலாம், எல்லாத்துலேயும் காசு இருக்குது. அந்த செல்வங்கள் அதிகமாக தான் எங்கள் உமத்தில் கஷ்டம். செல்வங்கள் அதுதான் ஃபித்னா. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்க. இன்றைக்கி பார்க்குறோம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்பொழுது, மனிதனுடைய ஹவா ஆசை ஒன்று இருக்கின்றது, பேராசை இருக்கிறது. ஆசை மனிதனுக்கு தேவை, அதனால் பேராசை இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் கூறும்போது, லவ் யுப்ன ஆதம வாதியன் மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அவன் எவ்வாறு பேராசை பேசுகிறான், இன்னொரு ஓடை எனக்கு ஆகிருக்க வேண்டுமே என்பதாக பேராசை கொள்வான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகின்றேன். நாம் எல்லாம் துன்யாவிலே வாழ்கின்றோம், வாழ்ந்து மரணிக்கின்றோம். மரணித்து கபரிலே வைக்கப்படுகின்றது. கபரிலே வைத்த பிறகு மர் ரப்புக ஒமா தீனுக்க ஒமா கிபிலத்துக்க ஒமா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், மர் ரப்புக உங்கள் ரப்பு யார், ஒமா தீனுக்க உங்களுடைய இஸ்லாம், இதெல்லாம் கேள்வி சாதாரண. இதை நம்ம பரீட்சையில் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த துன்யாவில் வாழும்போது இறையச்ச உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையான முறையிலே பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி அவர்களுக்கு நேசத்துக்குரியவர்களாக நாம் ஆகியிருந்தால்தான் அந்த கபரிலே வைத்த பிறகு அதற்கு பதில் சொல்லும். 4வது கேள்வி, மர்ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமா கிபிலத்துக்க ஒமா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை காண்பித்து இவருடைய விஷயத்திலே நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்பதாக கேட்பார். அல்லாஹ் மலக்குமாறு பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்கு இந்த ஒரு ஹதீஸை மட்டும் நான் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். மா தகூலு ஃபீ ஹாத், பெருமானாருடைய திருமுகத்தை காண்பிக்கப்படும், காண்பித்து கேட்கப்படும். நாம் பெருமானாரை பார்க்கின்றோமா? நாம் பார்க்கவில்லை. சூரத் தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் எப்படி பதில் வரும், எப்படி நாம் இந்த துன்யாவிலே வாழ்ந்தால் பதில் வரும் என்பதை மட்டும் நாம் அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய செயலை செய்ய வேண்டும். இந்த துன்யாவில் அதைத்தான் அல்லாஹும் தன்னுடைய திருமலையை கூறுகின்றான். எவ்வாறாக கூறுகின்றான்? பெருமானாரை பார்க்கவில்லை, பெருமானாரை நேசம் இருக்கணும், பெருமானாரை வழியை பின்பற்றினோம் என்று சொன்னால் அந்த மா தகூலு ஃபீ ஹாதர் கபரை கேட்படுவா, அந்த நேரத்தில் என்ன பதில் வரும் சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், நம்முடைய நாவை நாம் நேசத்துக்குள்ளாக பெருமானை முழுமையான முறையிலே நேசித்தோம் என்று சொன்னால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வன்னாஸி அலைஹி மஜ்னூன், உங்கள் யாரும் பரிபூர்ண முஃமினாக முடியாது, மனைவி மக்கள் குறைந்த செல்வங்கள் பாசுகள் அனைத்தையும் காண பெருமானார் உங்களுக்கு கல்வி. அப்போ அந்த பெருமானாரை நாம் நேசித்தோம் என்று சொன்னால், வழிமுறையை பின்பற்றினோம் என்று சொன்னால், அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே கூறுகின்றார், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. இந்த துன்யாவிலே வாழும்போது நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அடியார்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த கபரிலே கேட்கப்படும் போது, அந்த மலக்குமார்கள் முன்கர் நக்கீர்கள் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த நாவை தரிப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா திருமறை கூறுகிறார். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்டவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உங்களுக்கும் எனக்கு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.